8 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் 6ஆம் கட்ட வாக்குப்பதிவு இன்று தொடக்கம். 58 மக்களவை தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெறும் நிலையில் பலத்த பாதுகாப்பு. ஒடிசாவில் 500 கிலோ மாம்பழங்களை வைத்து தேர்தல் விழிப்புணர்வு. 6ஆம் கட்ட தேர்தல் இன்று நடைபெறும் நிலையில் மணல் சிற்ப கலைஞர் அசத்தல். ஆறாம் கட்ட மக்களவை தேர்தலுடன் ஒடிசாவில் இன்று தொடங்குகிறது சட்டமன்ற தேர்தல். 42 தொகுதிகளுக்கு முதல் கட்டமாக தேர்தல் நடைபெறும் நிலையில் துணை ராணுவ படையினர் குவிப்பு. வங்கக்கடலில் உருவாகியுள்ள ரீமல் புயல் இன்று இரவு தீவிர புயலாக வலுப்பெறும். இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. ரீமல் புயலால் தமிழ்நாட்டில் வெப்பநிலை மீண்டும் உயர வாய்ப்பு. கத்திரி வெயிலின் நிறைவில் வெப்பத்தின் தாக்கம் அதிகரிக்கும் எனவும் தகவல். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் தொடர் கனமழையால் வெள்ளப்பெருக்கு. குற்றாலத்தில் 2வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. திருச்சி முக்கொம்பு மேல் அணையிலிருந்து கொள்ளிடம் ஆற்றில் இன்று நீர் திறப்பு. 2000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட உள்ளதால் கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை. தமிழகத்தில் திருவள்ளுவர் தினம் உரிய முக்கியத்துவம் கொடுத்து கொண்டாடப்படவில்லை. ஆளுநர் RN ரவி சர்ச்சை பேச்சு. காவலாளியை தாக்கிய வழக்கில் முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸுக்கு ஜாமீன். உடல்நிலையை கருத்தில் கொண்டு திருப்போரூர் நீதிமன்றம் உத்தரவு. தென் தமிழக கடலோர பகுதிகளில் மீட்பு பணிகளுக்கான விமான தளம் தூத்துக்குடியில் அமைக்கப்படும். இந்திய கடலோர காவல் படை டிஐஜி தகவல். சென்னையில் அழகு நிலையத்திற்குள் புகுந்து தம்பதி மீது கொடூர தாக்குதல். 5 பேரை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை. காணாமல் போனதாக தேடப்பட்டு வந்த 14 வயது சிறுவன் 16 வயது சிறுமியின் உடல் திருவொற்றியூர் கடற்கரையில் மீட்பு. கைகள் கட்டப்பட்ட நிலையில் இருந்ததால் பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை. கோவில்பட்டியில் நடைபெற்ற அகில இந்திய ஹாக்கி போட்டியில் சென்னை அணி வெற்றி. கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாது போட்டியை கண்டு களித்த ரசிகர்கள். தமிழ்நாட்டில் சுமார் 300 கோடி ரூபாய் மதிப்பிலான பட்டு சேலைகள் தேக்கம். தங்கம் வெள்ளி விலை உயர்வே காரணம் என காஞ்சிபுரம் நெசவாளர்கள் கவலை. குறிப்பாக பட்டு சேலை விலை உயர்வுக்கு காரணம் அதனுடைய மூலப்பொருள் வெள்ளி ஜெரிகை. வெள்ளியும் தங்கமும் கலந்த மலாம் பூசின அந்த கடலில் இருக்கும் ஆபத்தை விட தேங்காய்பட்டினம் துறைமுகமே ஆபத்தானது. எச்சரிக்கையை மீறி கடலுக்கு சென்ற மீனவர் வெளியிட்ட வீடியோவால் பரபரப்பு.
இப்போ பார்த்தீங்கன்னா நாம கடலுக்கு போகிறதாகவும் இன்னும் 10-15 நாள் கழித்து தான் கரைக்கு வரதாகவும் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம கடலுக்கு ஒரு 50-60 கிலோமீட்டர் உள்ளாடி போனதுக்கப்புறம் காற்றோட வேகமும் கடல் கொந்தளிப்பும் அதிகமாக இருந்ததுனால நாங்கள் கரைக்கு திண்டுக்கல் அருகே பாரில் ஏற்பட்ட மோதலில் இளைஞர் மீது கொடூர தாக்குதல். போதை கும்பல் பீர் பாட்டிலால் தாக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பு. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் தெருவில் சென்ற சிறுவனை முட்டிய மாடு. அச்சுறுத்தும் வகையில் சுற்றித் திரியும் கால்நடைகளை கட்டுப்படுத்த பொதுமக்கள் கோரிக்கை. விழுப்புரம் அருகே சட்டவிரோதமாக வீட்டில் வைத்து நடைபெறும் மது விற்பனை. புகார் அளித்தும் போலீசார் நடவடிக்கை எடுக்காததால் வீடியோவை இணையத்தில் வெளியிட்ட சமூக ஆர்வலர். நீங்கள் பாண்டிச்சேரி போனால் கூட அப்பப்போ உங்களுக்கு கடையை சாத்திடுவாங்க, அப்போ சரக்கு கிடைக்காது. ஆனால் இதில் 24 மணி நேரம் கிடைக்கும். இதாங்க அந்த வீடு. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே பாருங்கள், ஒரு ஆள் நிற்கிறாரு. அவர் சரக்கு வாங்க தான் ரெடியாக நிற்கிறாரு. நம்ம வாங்கின சரக்கு இல்லை, அவரோட தேவைக்கே அவர் வாங்குறாரு. நம்மால் அடுத்தபடியாக நிற்கிறாரு சரக்கு வாங்குறதுக்கு. திருப்பூர் வீரராகவ பெருமாள் கோயில் விசாக தேரோட்டம் கோலாகலம். வள்ளி கும்மி ஆட்டத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்து பக்தர்கள் வழிபாடு. வறுமையும் பிரச்சனைகளும் நிறைந்த இந்தியாவைத்தான் காங்கிரஸ் விரும்புகிறது. ஹிமாச்சல பிரச்சாரம் மேற்கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி கடும் தாக்கு. அக்னிபாத் திட்டத்தின் மூலம் இளைஞர்களின் கனவுகளை பிரதமர் அளிக்கிறார். இளைஞர்களின் கனவுகள் நொறுங்க விடமாட்டோம் என ராகுல் காந்தி திட்டவட்டம். பாதுகாப்பு படையின் ஒருங்கிணைந்த கூட்டு பயிற்சியால் எதிரிகளை எளிதில் வீழ்த்தலாம். விமானப்படையுடன் நடத்திய பயிற்சிகளை வீடியோவாக வெளியிட்ட இந்திய ராணுவம். தைவான் சுதந்திரத்தில் தலையிடுபவர்கள் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும். போர் ஒத்திகை குறித்து கருத்து தெரிவித்த அமெரிக்காவுக்கு சீனா எச்சரிக்கை. ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி உயிரிழப்பில் தாக்குதலுக்கான எந்த ஆதாரமும் இல்லை. திட்டமிட்ட ஹெலிகாப்டர் விபத்து என்ற குற்றச்சாட்டுக்கு அந்நாட்டு ராணுவம் விளக்கம். ராஜஸ்தானுக்கு எதிரான அரையிறுதிப் போட்டியில் ஐதராபாத் அணி அபார வெற்றி. 36 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற நிலையில் இறுதிப் போட்டியில் கொல்கத்தாவை எதிர்கொள்கிறது. விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் ஜெனீவா ஓபன் டென்னிஸ் தொடர். செக் குடியரசின் தாமஸ் மச்சாக்கை எதிர்கொண்ட செர்பிய வீரர் ஜோகோவிச் அதிர்ச்சி தோல்வி. தனுஷ் இயக்கி நடிக்கும் ராயன் படத்தின் வாட்டர் பாக்கெட் பாடலுக்கு ரசிகர்கள் வரவேற்பு. 10 மணி நேரத்தில் 4 லட்சம் பார்வையாளர்களை கடந்தது.